ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியின் பலம் 50 விழுக்காடு. அந்த அன்னைக்கு எடுத்த 40 மாதிரி இன்னைக்கு அந்த பலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் 45 எடுத்துட்டாலே இன்னொருத்தர் அந்த களத்துக்குள்ள ஒரு தலைவராட்டு 30 எடுக்கக்கூடிய சக்தியில யாரும் இல்லை. திமுக சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கன்றீங்களா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராங்கன்றது எல்லா பத்திரிகைகளுமே போட்டுட்டாங்க. அந்த 45 சந்தேகமா இருக்குது சார். இருக்கிற கருத்து கணிப்பு சொல்றது பார்த்தா இது 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் எடப்பாடிக்கு சிக்கலாலாம் இருக்கு. விஜய் அந்த ஓட்டை தட்டி தூக்கிட்டு பெறுவார் மாதிரிலாம் தெரியுது. ஏன் 2016 நடந்தது ஏன் எடப்பாடிக்கு கை கொடுக்காது? எக்ஸிட் போல் பண்ணவங்க நான் குறை சொல்லலை, அவங்கள குறைச்சி மதிப்பிடலை, அவங்கள யாரையும் தர குறைச்சோ இதோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது தேவையில்லை. அவங்க எனக்கு போட்டியாளர்களும் கிடையாது. தான் வரும், திமுக சிங்கிள் மெஜாரிட்டியில வரும், கூட்டணி ஆட்சி வராது, தொங்கு சட்டமன்றம் வராதுன்னு சொல்ற எந்த அடிப்படை சொல்லுங்க? நம்ம பேசி ஒன்றும் ஆக போறதில்லை. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். அம்மா என்னோட கணிப்பா விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்தியிருப்பாரு. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி ஓட்டை தான் பலவீனப்படுத்தியிருப்பாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். என்ன சார் எக்ஸிஸ்ட் போல் இப்படிலாம் வருது? எப்படி வருது? யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்றாங்க. எத்தனை எக்ஸிட் வருது? எத்தனை எக்ஸிட் வருது? கரெக்டாக பெருசாக எடுத்துக்கிட்டா 4 அப்படி இருக்கு, மீதி 4 இப்படி இருக்கு சார். இல்லை, 8 ஸ்டாலின் வருது, 2 வேற மாதிரி வருது, 2 3 வேற மாதிரி வருது. ஆமாம் சார். இப்போ எஸ்எஸ்என் நாயுடுகாரு அவர் வேற 188 ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. அப்படிங்களா சார்? எஸ், அவர் நமக்கு இப்போ பேச்சு இல்லை, பட் அவர் கொஞ்சம் கடுமையான உழைப்பாளி. உழைப்பை நம்ம மதிக்கணும். நம்மகிட்ட பேசுறாரு பேசல, கொஞ்சம் உழைப்பாளி தான் அந்த மனுஷன். அப்படின்னா அப்போனா நீங்க சொல்றது பார்த்தா திமுக சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கன்றீங்களா? 118 மந்திர எண்ணெய் எடுத்துடுமா? கண்டிப்பா எடுத்துருங்கிறதான் என்னோட கருத்து குட்டிக்கண்ணன். ஆனா வந்திருக்க எக்ஸிஸ்ட் போல் அப்படி எதுவுமே இல்லையா சார்? மக்களவை தேர்தலும் இப்படிதானே குட்டிக்கண்ணன் வந்தது. ஆமாம் சார். என்ன வந்தது, அங்கே இவர் 2வது, இங்கே ஃபைட்டு அங்கே ஃபைட்டுன்னு நான் சொன்ன பர்சன்டேஜோடலாம் 10% அதிகம் போய் திமுக ஏறி போயிட்டு இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணுமா? இல்லை நீங்கள் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் 45% எடுப்பார் என்ற. ஆனால் எதுலையுமே இருக்கின்ற எக்ஸிஸ்ட் போல் அப்படி எதுவுமே இல்லையே. அவங்க பாமர மக்கள், பெண்கள் அவங்கள்ட்ட போய் கருத்தை கேட்கல. நகர்ப்புறவாசிகள் ஃபோனில் இது பண்ணி போதே இவ்வளோ வருதுன்னா என்ன பாமர மக்கள்கிட்ட அது போச்சுன்னா எக்ஸிட் போல் எவ்வளோக்குள்ள வரும்? அப்போனா இந்த ஃபுல் எக்ஸிஸ்ட் போலே நம்ப வேண்டாம்ன்றீங்களா? யாரையும் நான் குறை சொல்லலை குட்டிக்கண்ணன். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சில இதுகள் பண்ணுறாங்க, அதில் தவறும் இருக்குது, ஒரு 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 ஆர்வமும் இருக்குது, உழைப்பும் இருக்குது, பார்வைகளை அவங்க பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அக்னி நியூஸ் சர்வீஸு அவர் ஒரு இது போட்டிருக்கிறாரு. அவர் எடப்பாடிக்கு போட்டிருக்க நம்பர் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸ்டாலினுக்கு போட்ட நம்பரோட ஜாஸ்தி வரும் நமக்கு தோணுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுகளை பண்ணி இது பண்ணும்போது பொதுவான பார்வையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராங்கங்கிறது எல்லா பத்திரிகைகளுமே போட்டுட்டாங்க. கொஞ்சம் கிரெடிபிளான நிறுவனம் திமுக மீண்டும் வருதுங்கிறத சொல்லும்போது அந்த பாதை, அந்த டைரக்ஷன், அந்த திசை திமுகவை நோக்கி இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த திசை விஜய் எடப்பாடிக்கு வாக்கு வங்கியை பலகீனப்படுத்துவாருங்கிற அந்த புள்ளிக்குள்ளே இருக்கதாட்டு நான் பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கே தெரியும் 2016 எக்ஸிஸ்ட் போல் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மெஜாரிட்டி யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். அதிமுக எத்தனை பேர் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். ஏன் அது நடக்காது? அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 40 விழுக்காடு தான். அந்த 40 விழுக்காட்டை அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியின் பலம் 50 விழுக்காடு. அந்த அன்னைக்கு எடுத்த 40 மாதிரி இன்னைக்கு அந்த பலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் 45 எடுத்துட்டாலே
இன்னொருத்தர் வந்து அந்த களத்துக்குள்ள ஒரு தலைவராட்டு 30 எடுக்கக்கூடிய சக்தியில் யாரும் இல்லை. அப்போ 10 விழுக்காடு டிஃபரன்ஸில் திராவிட முன்னேற்றங்களை அணி ஸ்வீப் பண்ணி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 2019 என்ன வாக்கு சதவீதம், 2021 என்ன வாக்கு சதவீதம், 2024 என்ன வாக்கு சதவீதம் இருக்க குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை சார்? ஒரு 45 விழுக்காடு ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு பிலோ 45 அபவ் 45 நிற்குது இல்லை கண்ணன்? அதில் ப்ளோட்டிங் இருக்குது இல்லை, ஏறக்குறைய 15லேருந்து 20% யாருக்காலும் போடலாம் இல்லை? இல்லை அது 3 முறை போட்டதுனால அது ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாக தான் நம்ம. அதுதான் சார், அந்த 3 முறை போட்டுட்டாங்கல்ல. ஆமாம், 3 முறை போட்டு அவங்களுக்கே திகட்டி போயிடுதுல்ல. நம்ம ஒரு சேஞ்ச் வேணும்ட்டு பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். 2019 2021 என்ன நடந்தது என்ன? அதனால தான் கொஞ்சம் பேர் போயிடுவாங்கன்னு தேமுதிக 2.7 விழுக்காடு, ஓபிஎஸ், கே செல்வகுமார், கருணாசு, எஸ்டிபின்னு அணியை பலப்படுத்திட்டாரு. 5000 ரூபா பண்ணிட்டாரு, 2000 ரூபா மாதம்னு பெண்களுக்கு சொல்லிட்டாரு. அது பெரிய பெண்கள் வாக்கில் இன்னைக்கு புரட்சி தலைவரை விட கிராமப்புற மக்கள் மத்தியிலையும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலையும் ஸ்டாலின் பெரிய உயரத்துக்கு வந்துட்டாராமே. ஆனால் இந்த இலவசம் கொடுக்கறது ஒன்றும் தமிழகத்தில் புதுசு இல்லை சார். ஆனால் வட இந்தியாவில் அது புதுசு. உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, ஹரியானாவில் என்ன நடந்தது, சத்தீஸ்கரில் என்ன நடந்தது, பீகாரில் என்ன. ஆனால் இங்கே நடக்காது இல்லை. இங்கே வந்து இங்கே பார்த்துட்டாங்க இல்லை இலவசம் என்னன்ட்டு. அது ஒரு துச்சமாக நினைக்கிறாங்க இல்லை. இருக்கிற 50 விழுக்காடு ஓட்டில் 45 விழுக்காடு ஓட்டு கிடைச்சா போதும் இல்லை? அங்கே அந்த 45 சந்தேகமா இருக்குது சார். இருக்கிற கருத்து கணிப்பு சொல்றது பார்த்தா இலவசத்துக்கு வேல்யூ இருக்கிறதுனால தானே எடப்பாடி இலவசம்னு போறாரு, விஜயும் இலவசம்னு போறாரு. அதாவது அவங்க சொல்றதுனால நம்ம சொல்லி ஆகணும்ட்டு அப்படி போறாங்க சார். அந்த பயம் இருக்குல்ல? பயம் இருக்கு. உங்களுக்கு 2006 நினைவு இருக்குது இல்ல? கருணாநிதி என்ன இலவசம் கொடுத்தார், 2011 அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்தை சேர்த்தாங்கன்னு தெரியும் இல்ல? விஜயகாந்த் அம்மையார் இல்லைன்னா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரியும் இல்ல? தோத்து கிடந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு வெற்றியை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்துக்கு 10%ங்கிறது குட்டிக்கண்ணனுக்கு தெரியும் இல்ல? அது 2011 விஜயகாந்த் மாத்திரமில்ல, அவங்க அறிவித்த இலவச திட்டங்கள் கிரைண்டர், மிக்சி, ஃபேன், தாலிக்கு தங்கம், ஆடு மாடு கோழி, இப்படி பல இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல சார். அதுதானே அவங்களுக்கு கை கொடுத்தது. 10 விழுக்காடு 2006 எடுத்த விஜயகாந்த் ஓட்டு 11 கை கொடுத்தது இல்ல? ஆமாங்க சார், அது கை கொடுத்தது. இருந்தாலும் அதுவும் கை கொடுத்தது இல்ல. 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா சட்டமன்றத்துக்கு முன்னாடி 40 விழுக்காடு பலத்தோடு இருந்தாங்க. இது பெரிய சக்தியாக இருந்தாங்க. இது 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் எடப்பாடிக்கு சிக்கலாலாம் இருக்கு. விஜய் அந்த ஓட்டை தட்டி தூக்கிட்டு பெறுவார் மாதிரிலாம் தெரியுது. ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அறிவிக்கின்ற இலவச திட்டம் அந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதுவரைக்கும் கை கொடுக்கல. கருணாநிதிக்கு கை கொடுக்கல. அந்த கதையெல்லாம் வந்து ஸ்டாலின் முடிச்சு வச்சுட்டாரு. கட்டம் சரியில்லைன்னுலாம் 5 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்ல போதாத ஸ்டாலின் முறியடிச்சிட்டாரு. ஆனால் அவர் எடுத்த வெற்றி சூத்திரம், அந்த சூத்திரம் இப்ப மங்கிறது மாதிரி தெரிஞ்சு போச்சு. பாஜக எதிர்ப்பு என்று இது இப்ப எக்ஸிஸ்ட் போல அது தெரியலையே சார். பாஜக காணாம போயிடுச்சு. அவருக்கே தலை பிச்சுட்டு இருக்காரு. நம்ம எடுத்த ஆஸ்திரம் மொக்கையாச்சேன்ட்டு கவலைப்படுறாரா சார்? காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தில் ஸ்டாலின் இருக்கிறது வர 1 to 1 எல்லாம் சேராத வர ஸ்டாலினை நெருங்க முடியாது. ஸ்டாலின் 40 தாண்டுவார், மற்ற யாரும் 30 வர்றதுக்கு, யாரோ இன்னொருத்தர் 30 வர்றதுக்கே கஷ்டம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மெகா அலையன்ஸ், அது நான் ஒத்துக்கிறேன். அதில் வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சி எது சார்? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், பிசிக, தேமுதிக, அவ்வளோதான். மீதியெல்லாம் ஏதோ லெட்டர் பேட கட்சிக்கு தான் அவர் கூட சேர்த்து வச்சிருக்காரு. மீதியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையே. தேர்தல் களத்தை சந்தித்த கட்சிகள்ங்கிற அடிப்படையில் தான் அவர் பார்க்குறாரு. வேல்முருகன் கூட தனியார் தேர்தல் களத்தை சந்தித்தவர், கே செல்வகுமார் தனியார் தேர்தல் களத்தை சந்தித்தவர். ஸோ இந்த தன்மைகள் அங்கே உள்ள இருக்கனால தான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறாரு. ஏன் விருதாம்பிகை கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே. அவங்க தனியார் தேர்தல் களத்தை சந்திக்காதவங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை. ஆமாம், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 3 தேர்தலையும் ஸ்டாலின் கட்டமைத்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தது. நல்ல உங்க சொல்றதுல வினையூக்கியாக செயல்பட்டது.
2026 அது மாதிரி செயல்படலையா சார்? அப்போனா நீங்கள் சொல்கிறது 45 எங்கே வரும், எப்படி சிங்கிள் மெஜாரிட்டியில் வரும், எப்படி அவங்க வெற்றி பெற முடியும்? இதுதானே வரலாறு, திமுகவுடைய வரலாறு. அதாவது ஒரு கருத்து கணிப்பாளரை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க ப்ரொஃபஷன், அவங்க இது பண்ணுறாங்க. எவ்வளோ கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்கள் மிக மோசமாக தவறாக போயிருக்குன்னு சொல்லும்போது, இப்போ ஸ்டாலின் வாராருங்கிற ஒரு திசையை காட்டி இருக்கிறது. அந்த திசையில தான் என் கருத்தை நான் முன்வைக்கிறேன். சார், உங்களுக்கு 2004 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய்க்கு தான் வரும் என்று அனைத்து எக்ஸிஸ்ட் போலும் சொல்லிச்சு. கடைசியில் என்ன சார் ஆச்சு? நான் எக்ஸிட் போல நம்பி ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொல்லலையே குட்டிக்கண்ணன். இல்லை, என் கணக்குல தானே சொல்றேன். வேலை போதும்னு சொல்றீங்க, அதனால இது வைக்கிறேன் சார். நான் என் கணக்கு சொல்றேன். என் கணக்குல உள்ள சில ரேகைகளை எக்ஸிட் போலும் காட்டுதுன்னு சொன்னேனே தவிர எக்ஸிட் போல நம்பி என் கணக்கை நான் போடலையே குட்டிக்கண்ணன். இல்லை, ஒரு அதாவது திமுக எட்ஜ் வெற்றி நோக்கி அப்படி போகுது அந்த எக்ஸிஸ்ட். என் கணக்கு அது எஸ்எஸ்என் சர்வேன்னு சொல்றாருன்னா அவருக்கு நான் அந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு போறேன். யாரையும் கில்லிங் சைலன்ஸ் பண்ண விரும்பல. எதுக்கு அவர் அவ்வளவு அந்தஸ்து கொடுக்குறீங்க? அவர் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நாங்கெல்லாம் அதே மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா சார்? எஸ்எஸ்என் சர்வே கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா சார். ஜேவிசி ஸ்ரீராம் கேள்விப்பட்டிருக்கோம். ஜேவிசி ஸ்ரீராம் நண்பர் தான், மோடி ஆதரவாளர் தான், கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அவரை பற்றிய விமர்சனங்கள் நமக்கு தேவையில்லை. அவர் தொழிலை பார்க்குறாரு. தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அவர் மற்ற மாநிலங்களை அவர் நல்லா கரெக்டாக தட்டி தூக்குறவர். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அவர் போதுமான ஸ்ட்ரைக்கிங் ரேட் அவருக்கு இல்லை. ஏன் 2016 நடந்தது ஏன் எடப்பாடிக்கு கை கொடுக்காது? எடப்பாடி விஜயால் பலகீனப்படுறாரு போது அது கையும் கொடுக்காது, காலம் கொடுக்காது, பலகீனம் தான் கொடுக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி விஜய் அதிமுக மட்டும் பலவீனப்படுத்துன்னா, நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி ஏறக்குறைய உங்கள் கணக்கு பிரகாரம் 150 180 வரைக்கும் எது வரைக்கும் யார் மாதிரி கொடுக்கலையே சார்? அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல. என் கருத்து தெளிவா, விஜய் 75 சீட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறாரு, என்டிஏயை பலகீனப்படுத்துறாரு. காரணம், அவங்க விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணது பல வெப்பில் பேசுனதுனால அதை மீண்டும் வேணால் பேசுகிறேன். தமிழிசை, நயினார் இவங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஹேமாலினி கமிட்டி அது இதுன்னு. அவர் வந்தால் 50 சீட்டு வாங்கினா 40 சீட்டு ஜெயிப்பார், அவர் ஆட்சி மாற்றம் அப்படி இப்படின்னு அவரை பயங்கரமாக புகழ்ந்து இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் என்டிஏக்கு வீக்னஸ்ஸு. அதே மாதிரி பெரிய கட்சி வரும், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இது அதிமுகவுக்கு வீக்னஸ்ஸு. ஸோ இந்த வீக்னஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் விஜய் வாக்கெடுக்கிறாருன்னா, விஜய் வாக்கெடுக்கலாம் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பலகீனப்படுறாங்க. இதைத்தான் சொல்றேன். நீங்க மாத்திரம் ஏன் விஜய் அதிமுக வாக்கு கூட்டணி வாக்கு மட்டும்தான் எடுக்கிறா, திமுக கூட்டணி வாக்கெல்லாம் எடுக்கலையா? அதாவது ஒரு பெரிய சக்தி, புது சக்தி வரும்போது ஆளுங்கட்சி, அதிகாரத்தினுடைய கட்சியோட பலகீனம் குறைவாக தான் இருக்கும். தோத்து போறவங்களோட பலகீனம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆனா நீங்க தோத்து போகணும். ஆனா இங்க எப்பயுமே அதிமுக தொடர்ந்து தோத்தது கிடையாது. திமுக தொடர்ந்து தோத்த வரலாறு தான் அதிகமா இருக்கு. அதை நம்ம இதுல கனெக்டட் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல, அது அதிமுக, இது ஸ்டாலின் எடப்பாடி. அதனாலதான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழக அரசியலுங்கிறத நான் தெளிவாக தமிழ் மண்ணில் 2019 நான் சொன்னேன். அப்போ இரட்டை தலைமை இருந்தது, அப்போ ஒற்றை தலைமை இல்லை. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் ஓபிஎஸ்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் விஜய், ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெல்லாவில், விசிக ஜெல்லாவில், தேமுதிக ஜெல்லாவில், கம்யூனிஸ்ட் தான் ஜெல்லாகி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்பனா 58ல் 6 போயிடுச்சுன்னா மீது 52 அதிமுக பக்கம் வர மாதிரி தெரியுது சார். ரொம்ப பேராசைப்படுறீங்க குட்டிக்கண்ணா. அதெல்லாம் ஜெல்லாகுது, கணிசமான இடங்களை கூட்டணி கட்சிகளும் ஜெயிப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா விஜய் அர்பன்ல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் திமுக கோட்டையான சென்னையில ஓட்டை போட்டுட்டார். இனி தலை தூக்க முடியாத நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்காருல்ல. அது அதிமுகவுக்கு பலகீனப்படுறது. அதிமுக எவ்வளவு தாக்கு பிடிக்க போறாங்கன்னு பார்ப்போம். அப்படியா சார்? எங்க பார்த்தாலும் விஜய் 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 தானே சார் சொல்றாங்க. அது எடப்பாடிக்கு தான் பலகீனம். திருப்பியும் திமுக பலவீனம் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? நான் இவ்வளவு வைக்கிறேன் இல்லை சார். பலவீனம் ஆகி போச்சு, அந்த கூட்டணி பலவீனம் ஆகி போச்சு.
திமுகவுடைய வாக்கு சதவீத கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறார். அப்படிதான் நான் சொல்றேன். திமுக போன திமுக போன அதிமுகன்னு சொன்னவங்க எல்லாம் விஜய் விஜய்னு சொல்லுதே ஸ்டாலினுக்கு பெரிய பலம். அப்படியா சார்? அப்பனா இவங்க 3 பேர் எப்படி ஏடிஎம்க எட்ஜ் வரும்ட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸிஸ்ட் போல. அவங்க 3 பேரும் சொல்லுவாங்க, அது அவங்க கருத்து. ரவீந்திர துரைசாமி கருத்து என்னன்னு பாருங்க. அது உங்களுடைய கருத்து, அதுக்கு தான் நான் கேட்க வரேன். அது அவங்க கருத்து. நம்ம அதுல நண்பர்கள் வேண்டியவர்கள், அது நான் நோ கமெண்ட்ஸ். அப்பனா உங்களுடைய நோ கமெண்ட்ஸ்னா எக்ஸிஸ்ட் போல் ஃபுல்லாவே நோ கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? அப்படி எடுக்க வேண்டிய அவசியம், அது ஒரு திசையை காட்டுதுங்க, தாண்டி எடுக்காண்டாம். அதுதான் அந்த திசை மாறலாமே, அந்த காற்றடிக்க திசை மாறலாமே. 2016 உங்களுக்கு காண்பிக்க, 2024 ஒரு காண்பிக்க, 2004 இந்த நண்பர்கள் 24 திசை எப்படி காட்டினாங்கிறதையும் லைட்டா பாத்துருங்க. லைட்டா எல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு நம்ம பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்ம கருத்து கிரெடிபிலிட்டி நான் பேசுறேன். மற்றவங்க கிரெடிபிலிட்டியை நான் அடிக்க விரும்பல, நண்பர்கள் சகோதரர்கள் அடிக்க விரும்பல. நான் விடுங்க. சரி, இது இல்ல இந்த எக்ஸிஸ்ட் போல ஒரு 4 லட்சம் ஓட்டு யாருக்கு வரும் என்று தெரியாம போட்டு இருக்காங்களா? அது எப்படி சார்? போஸ்டர் ஓட்டு இருக்குல்ல, அது எப்படி மூவ் ஆகலாம் தெரியல. 3 4 கார்னர் 6 கார்னர் 7 கார்னர் இருக்கிறப்ப 10 ஓட்டுல கூட ஜெயிக்கலாம், 1 ஓட்டுல கூட ஜெயிக்கலாம். அப்பாவை எப்படி ஜெயிச்சாரு, டி நகர்ல கருணாநிதி எப்படி ஜெயிச்சாரு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல. 10 விழுக்காடு வித்தியாசத்துல திமுக அணி ஜெயிக்கும். 10 விழுக்காடு வித்தியாசம் சார். யாருமே ப்ரொடெக்ஷன் பண்ணாது நீங்க பண்றீங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படை பண்றீங்க? நீங்க ஒரு திறனாய்வாளர், நல்ல தமிழக அரசு, ஏன் இந்திய அரசியல நீங்க நல்லா கரைச்சி குடிச்சு நீங்க சொன்னதுதான் நடந்திருக்கு. 2021 நடந்திருக்கு, 2024 நடக்கு. ஆனா இப்ப விஜய் என்ற பெரிய ஃபேக்டர் வந்திருக்காரு சார். விஜய் அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர். பல புதிய சக்திகளை வச்சு ஆய்ந்து பண்ணி தான் அதை நான் ப்ரெடிக்ட் பண்றேன். விஜயை பற்றி பரபரப்பா பேச்சு இருக்குது, விசில்னு இருக்குது, நான் மறுக்க விரும்பல. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கடந்த காலத்தின் தன்மையில என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குதுங்கிறத அடிப்படையில வெற்றி பெற்றவர், அதிகாரத்தில் இருக்கிறவர், பணபலம் மிக்கவர், 5000 பணம் கொடுக்கிறவர், இதெல்லாம் பல ஃபேக்டர்ஸ் சாதகமா ஒரு அணியை அப்படியே இன்டாக்டா வச்சிருக்கிறவர்கள் அடிப்படையில் பிரின்சிபல் பொலிட்டிஷியனான ஸ்டாலினுக்கு வந்து விஜய் என்ட்ரி வந்து ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்குது சீட் கன்வர்ஷன்லன்னு என் கருத்தா சொல்றேன். சார் உண்மையிலே நீங்க கேடிசிசி என்ன எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும், வட தமிழகம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும், டெல்டா எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும், சவுத் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும், கொங்கு பெல்ட் எப்படி இந்த நிலைமை. அப்படி இருக்கப்ப எப்படி சார் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியில வர முடியும்? ஒரு ஆளுங்கட்சி அதுக்கு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும், அதுவும் திமுக தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. அப்படிக்கு ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய தலைவரும் இல்லை. ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் குட்டிக்கண்ணன். திண்டுக்கல்ல சேர்ந்த ஒரு தொழிலதிபர், பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்துறாரு. அவர் கூட என்கிட்ட சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரி தானே வரும், ஆனா கூட்டணி ஆட்சி தானே வரும்னாரு. நான் திமுக தனியாட்சி வரும்னு சொன்னேன். இப்போ அவரும் மாணவர்கள் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான். யாரோட கருத்தையை நான் குறைச்சி மதிப்பிடக்கூடிய, எல்லார் கருத்துக்கும் நான் மதிப்பளிக்கக்கூடியவன் தான். பட் என் கருத்து ஆணித்தரமா அசட்டிவா சொல்லக்கூடியவன் குட்டிக்கண்ணன். உங்களுக்கே தெரியும் என்ன தெரியும் சார். அதுதான் சார் நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்குறேன். உங்களுக்கு நல்ல நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும், எந்த பக்கம் அந்த காற்று திசை வருது, யார் ஜெயிப்பாங்க. நீங்க இது வரைக்கும் கணிச்சு ஃபெயிலியர் ஆனது, அதனால இவ்வளவு நான் உங்ககிட்ட கேட்கறேன். இவ்வளவு எக்ஸிஸ்ட் போல் வந்தும் ஏன் மாறாதுன்னு கேட்கறேன். நான் என்னோட லாஜிக்ல தெளிவா இருக்கிறேன் குட்டிக்கண்ணன். எக்ஸிட் போல் பண்ணவங்க நான் குறை சொல்லல, அவங்கள குறைச்சி மதிப்பிடல, அவங்கள யாரையும் தர குறைச்சோ இதோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது தேவையில்லை. அவங்க எனக்கு போட்டியாளர்களும் கிடையாது, என்னோட ஸ்டைல் வேற, இது வேற. இன்னும் சொல்ல போனா நான் இந்த எலெக்ஷன்ல ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் உழைச்சேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மோடிட்டே சொல்லிட்டேன், 24 நம்மளை டீச் பண்ணவருக்கு எதிராக தான் நான் 26 நின்னுங்கிறது தெளிவா சொல்றேன். எனக்கு மற்றவங்களை நாட் பாதர்ட் அபவுட் அதர் திங்ஸ். ஏன்னா நம்ம ஏதாவது வேணும், இது வேணும், அங்கே நின்னா தானே நமக்கு நம்ம முடிவெடுக்கிறதுல வந்து வளைஞ்சு நனைஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். அது தேவையில்லை நமக்கு. மோடிக்காக நம்ம நிற்போம், அது மோடிக்கும் தெரியும் நம்மளை. அப்போ நான் 24 வந்து நாம எடப்பாடி மோடியை விட்டுட்டு போனதுனால 26 எடப்பாடிக்காக நம்ம நிற்கல. இன்னும் சொல்ல போனால் பிரேமலதா அலையன்ஸில் ஒரு ரோல் பிளே பண்ணோம். தலைவர்கள் தான் முடிவெடுக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் தலைவர்களுக்கு. ஓபிஎஸோட அரசியல் முடியல நம்ம ரோல் பிளே பண்ணோம், தலைவர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பல இதில் ரோல் பிளே பண்ணும்போது அது எடப்பாடிக்கு ஐயர் நாடாரம் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமிக்கு பாடம் படித்து கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணணும். இன்னும் இப்போ முடிஞ்சாச்சு, இனிமேல் வந்து அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன நடக்குன்னு நம்ம மனச்சாட்சிப்படி சொல்கிறோமோ அதைத்தான் சொல்ல போகிறோம். நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும்.
நம்ம என்னோட கணிப்பா விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்தியிருப்பாரு, விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி ஓட்டை தான் பலவீனப்படுத்தியிருப்பாரு, அது ஸ்டாலினுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறது என்னோட கருத்து. அதை நான் முன்வைக்கிறேன். சார் உண்மையில விஜய் திமுகவை 1% 0.1% கூட இண்டாக்ட் பண்ணலையா? அவரை எதுவும் பண்ணலையா? ஒரு ஓட்டு பண்ணலையா? கோர் பேங்க்ல எதுவும் கை வைக்கலையா? ஒரு ஓட்டு அண்ணா திமுக இருந்து பலவீனப்படுத்தினா 2 ஓட்டு ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏல இருந்து பலவீனப்படுத்துவார். குறிப்பா என்டிஏல இருந்து அதிகம் பலவீனப்படுத்துவார். முன்னும் கேட்ட அதிமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது. அதுவும் பாஜக நல்ல வலுவாக இருக்கிறது, அன்புமணி நல்ல வலுவாக இருக்கிறார், டிடிவி தினகரன் வலுவாக இருக்கு. அப்புறம் அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் திமுக எட்ஜி எடுக்கும், ஆட்சிக்கு வரும், ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு? திருப்பவும் சொல்றேன், அவங்க 2வது வாட்டி வந்தது வரலாறு கிடையாதுன்னு சொல்றேன் சார். இவங்க எல்லாம் சேர்ந்த வலு 35 தான் வருது. அதுல விஜய் ஓட்ட போடுறாரு. அவங்க வலு 50 இருக்குது. ஏன் அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு அதிமுக பக்கம் போலாம்ல, அதிமுக கூட்டணி பக்கம் போலாம்ல? ஏறக்குறைய 20% இருக்குது இல்ல? அந்த இடம் தான் விஜய் இது ஸ்டாலினுக்கு வந்து விஜய் அனுகூல சத்துருவாயிட்டார் சார். அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு 10% விஜய்க்கும் 10% ஏடிஎம்கே வந்து முடிஞ்சு போச்சு. திமுகவுடைய கதையை 8க்கு மேல குறையாதுங்கிறானே. ஃப்ளோட்டிங் ஓட்டு 8க்கு மேல குறையாது. அப்பனா 12% அவங்களுக்கு வரும்ன்றீங்களா திமுக கூட்டணி? அப்படி என்ன சார் அவங்க திட்டங்கள் நிறைவேற்றிருக்க? மக்களுக்கு என்ன சார் செஞ்சிருக்காங்க? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். குட்டி கண்ணனோ நானும் முடிவு பண்ண முடியாது. வெறும் இலவச திட்டங்களை வச்சுட்டு எப்படி சார் வெறும் கையில முழம் போட முடியும்? மக்கள் தங்கள் தீர்ப்பை அளிப்பாங்க. அது உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது திமுக பொறுத்தவரை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அட்டை பண்றாங்க சார். அவர் ஸ்டாலின் தன்னை தாயுமானவரும் சொன்னாரு, ஏத்துக்கல. அப்பான்னு சொன்னா ஏத்துக்கல. அண்ணான்னு சொன்னா யாருமே ஏத்துக்கலையே சார். அப்படி இருக்கு தமிழகத்துக்கு திரும்பவும் திமுக தான் வெற்றி பெறும் சொல்றேன். அது எப்படி சார்? எனக்கு புரியல சார். வெற்றி பெற்றா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதானே? எப்படிங்க வெற்றி பெற்றா ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்குது? அப்பனா அவர் தோல்வி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல என்ன பொறுத்தவரை வெற்றி தான். உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கதை ஆனார் உங்களுக்கு தெரியும் இல்ல? ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து அடிக்கிறதுக்கு நாயுடு கிட்ட 40 விழுக்காடு இருந்து, காபு பவன் கல்யாண்ட்ட 6 விழுக்காடு இருந்தது, பாஜக ஒரு பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாப்புல 50 வந்து அடிச்சாப்புல. எடப்பாடி கிட்ட 20 தான் இருக்குது. என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு சரியா போகாது. ரெட்டலை ஓட்ட விஜய் தூக்குறாரு. என்ன பண்ண முடியும் சார்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எவ்வளவு சதவீதம், அதிமுக எவ்வளவு சதவீதம், பாஜக எவ்வளவு சதவீதம், பாமக எவ்வளவு சதவீதம், அமமுக எவ்வளவு சதவீதம்? இப்ப கால்குலேஷன் போடுங்க சார், கூட்டுங்க சார். என்ன கணக்கு அதிகமா வருவாங்க? என்ன கணக்கு போட்டாலும் 10 விழுக்காடுக்கு மேல முக ஸ்டாலின் மேல இருக்கிறார். மேல 10% மேல சார். இவ்வளவு சொருவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுலயே நிக்கிறீங்க. 10% மேல. அப்பனா அந்த 25 + 10 35 தானே சார் ஆகுது? 50 இதுல வச்சு கணக்க பார்த்தா 50ல இருக்கிறாரு. 40க்கு குறைய 42 குறைய மாட்டாரு. 50ல இருக்காது, 40க்கு குறைய மாட்டாரு, 45 அவள்தான். யாருமே எதிர்பார்க்காத விஜய் என்ற ஃபேக்டர் இருக்கு சார். எம்ஜிஆர் கூட இவ்வளவு கரிஸ்மாட்டிக் கிடையாது சார், இவ்வளவு ஈர்ப்பு கிடையாது சார். விஜய்ங்கிற ஃபேக்டர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி வர்றதுனால அதிமுக தான் பலவீனப்படுத்துது குட்டிக்கண்ணன். அதை எக்ஸிஸ்ட் போல விஜயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல, அது எப்படி நம்ம தள்ளிட்டு போக முடியும்? அப்போ நீங்க எடப்பாடி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா? என்ன சார்? எடப்பாடி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா? யாருமே வெற்றி தோல்வி இல்லாம தொங்கு சட்டமன்ற வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அந்த இடத்துல தான் நான் மும்முனை இல்ல, ஸ்டாலின் ஒரு முனை, எல்லாரும் மறுமுனை நான் சொல்றேன். அப்படின்றீங்க? எஸ். அப்படி அதாவது நீங்க சொல்றது தமிழகத்தில் ஸ்டாலின் தான் மிகப்பெரிய தலைவர் என்றீங்க. அப்படி இருக்கு ஏன் சார் எக்ஸிஸ்ட் போல தொங்கும் சட்டமன்றம் வரும், கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லுது? எக்ஸிட் போல் அது சொல்லுது. ஆனா அந்த எக்ஸிட் போல் காட்டுற ட்ரெண்டு ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி வருதுங்கிறத காட்டுது சார். இவ்வளவு போல நான் அடுக்கிறேன், இவ்வளவு போல இது இருக்கிற லாமான்றாடு சரியில்லை, என் உயிர் தான் முக்கியம், இது முக்கியம் இல்லைன்ட்டு அவ்வளவு இது கொதிச்சு போயிருக்காங்க பெண்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் ஜெயிப்பாங்க? தமிழகத்தில் பெண்கள் ஓட்டு தான் அதிகம், ஆண்கள் ஓட்டு விட பெண்கள் தான் 17 லட்சம் பேர் அதிகமா போட்டிருக்காங்க. 42% பெண்கள் வந்து ஸ்டாலினையும் 27%
எடப்பாடி பழனிசாமியையும் 24% விஜயும் ஆதரிக்கிறதாட்டு ஒரு பெரிய ஆய்வு சொல்லுது குட்டிக்கண்ணன். ஆனா நீங்க சொன்னீங்க, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாக்கு இருந்த பெண்கள் வாக்கு ஸ்டாலினுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுலயே பெரிய இழப்பாகி போச்சு. விஜய் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணிட்டாரு. விஜய் 3வது இடத்துல தான் இதுவரை இருக்கதாட்டு தகவல்கள் வருது குட்டிக்கண்ணன். இல்ல பெண்கள் 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 நான் சொல்றேன், அதுல 3வது இடம் தான் வருது. அதுதான் சொல்றேன். அதிகமா இப்ப அவங்க அந்த இலவசம் எடுப்பல்ல, இலவச பயணம் எடுப்பல்ல, எதுவுமே எடுப்பல்ல. 20க்கு மேல அவர் வர்றாருன்னு சொல்றாரு. 20க்கு மேல வர்றாரு விஜய். யாரு 20க்கு மேல பெண்கள் ஓட்டுல வர்றாருன்றாங்க. யாருக்கு? திமுக. விஜய்க்கு 20 தான் போகும். அப்பனா இந்த ஆன்டி இன்கம்ஸ் என்ன, லா அண்ட் ஆர்டர்னு இதெல்லாம் தமிழக மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? எடப்பாடிக்கு 27 வருதான். 27 தான் வரும். திரும்பவும் நீங்க அதுலயே இருக்கிறீங்களா சார்? அப்போனா உங்களுக்கு ஏதோ ஒன்றும் முடிவா இருக்கிறீங்க. 45 இதுதான் சொன்னீங்க. இன்னைக்கு சீமானுடைய நிலைமை என்ன சார் ஆச்சு? சீமானுடைய நிலைமை என்ன சார் ஆச்சு? சைலண்ட் ஓட்ஸ், அவருக்கும் சீட்டு வரும்லாம் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ நல்ல ஓட்டு வரும் கண்டிப்பா. இல்ல சார், நீங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு எதிர்பார்க்கு சார். சீமான் எப்படியாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும்ட்டு, அவருடைய நல்ல மனிதர்ன்ட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்க சார். லீடராட்டு அதுக்கான வாய்ப்பு தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் சார். கண்டிப்பா குட்டிக்கண்ணன், சீமானுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். சீமான் ஒரு போராளி, சட்டசபையில அவர் தேவை. திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம்னு களத்துல நிமிர்ந்து நிற்பாரு. அதை நம்ம காரைக்குடியில் அவர் வெற்றி பெறா வரணும். உண்மையிலே எடப்பாடி சரியான எதிர்கட்சி செயல்படுறதுனால திமுக இவ்வளவு தூரம் தான் தோன்றித்தனமான போக்கு போச்சு. அதுவே சீமான் அங்க வந்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல, அது வாய்ப்பு இருக்கா? எஃபெக்டிவ் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு. அது காரைக்குடியில் வாய்ப்பு இருக்கதாட்டு தகவல்கள் சொல்றாங்க. இறுதியா நான் கேட்கிறேன் சார், நான் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சேன், இவ்வளவு இது வச்சு திரும்பவும் திமுக தான் வரும், திமுக தான் சிங்கிள் மெஜாரிட்டியில வரும், கூட்டணி ஆட்சி வராது, தொங்கு சட்டமன்றம் வராதுன்னு சொல்ற எந்த அடிப்படை சொல்லுங்க சார்? ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப், பிரின்சிபல் பொலிட்டிஷனா ஸ்டாலின் இருக்கிறது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. அணியை இன்டாக்டா வச்சிருக்கிறது. அணியில கூடுதல் கட்சிகளை சேர்த்து 50 விழுக்காடு பலத்துள்ள அணியா வச்சிருக்கிறது. 5000 ரூபா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், 2000 ரூபா ப்ராமிஸ், 1000 ரூபா ஓட்டுக்கு, இப்படி பல அம்சங்கள் வந்து ஸ்டாலினுக்கு சாதகமா 45 விழுக்காடு வாக்க கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு தன்மைக்குள்ள அது இருக்கு. அவர் 40 தாண்டிட்டாலே இன்னொருத்தர் 30 நெருங்க மாட்டாங்க. ஸோ சீட் கன்வெர்ட்ல ஸ்டாலின் எங்கேயோ போயிடுவார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் சார். எவ்வளவு தொகுதி வெற்றி பெறுவார் சார் கூட்டணியோடு ஸ்டாலின்? தனியாட்சி வந்துருவாரு குட்டிக்கண்ணன். 118 அந்த மந்திரத்தை தாராளம் வந்துருவார். அதுக்கு மேல வராதுன்றீங்க எங்க? அவரு இவங்க 2 பேரும் அந்த சீட் கன்வெர்ட்டிங் பெர்சன்டேஜுக்கு வராத சூழ்நிலையில அவருக்கு ஏறி தாங்க போயிட்டு இருக்கும் ஸ்டாலினுக்கு. அப்போனா இது இந்த பாஜக 18% கை கொடுக்காது, பாமகவுடைய 3% அவர் 24ல பிரியாம நின்று இருப்பாருன்னா விஜயே என்டர் பண்ண முடியாது. அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர் வந்திருக்கிறாரு விஜய். அப்படின்னா அந்த திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஏன் கை வைக்க மாட்டார், உடைக்க மாட்டார்? அவர் ஸ்டாலினை எதிர்த்து வராரு, ஸ்டாலினை திட்டி வராரு, ஸ்டாலினுக்கு எதிராக வராரு. அதனால ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டை தான் உடைப்பாரு. அது மீண்டும் சொல்றேன். அப்படித்தான் டிடிவி பண்ணாரு, அப்படித்தான் அண்ணாமலை பண்ணாரு, அப்படித்தான் சீமான் பண்ணாரு, அப்படித்தான் ஓபிஎஸ் பண்ணாரு, அப்படித்தான் கமல்ஹாசன் பண்ணாருங்கிறத திரும்ப சொல்றேன். இவரும் அதைத்தான் பண்ணுவார். சரி சார், மே 4ஆம் தேதி தெரியும். அப்பொழுது வந்த பிறகு என்ன ரிசல்ட் வந்து திரும்ப வந்து சந்திக்கிறேன். மிக்க நன்றி சார். சந்திப்போம். ஸ்டாலின் முதல்வர் என்ற ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.